ஒரு நாள் என் மவ இங்கேருந்து மதுரா பொண்ணவ என் மவ போய் ஜவுளி கடைக்கு போயிருந்தா. நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ரொம்ப அதிக விலையில சுடிதார் எடுத்தாங்க. அப்பா அவங்களுக்குலாம் அப்பா அம்மா இருக்குது, அதிக விலையில துணி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு யாருமே இல்லையே, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தா நல்ல துணி எடுத்து தந்திருப்பாளா? இன்னைக்கு அம்மா இல்லாதனால தானே நம்ம துணி எடுக்க முடியாம இருக்கோம். அப்படின்னு அந்த இடத்த விட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு அந்த சுடிதார் எடுத்துட்டு என் பிள்ளை வெளியே வந்தா. என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, நானா கொடுத்தா அது சக்தி கிடையாது. என் பக்தர்கள்ட்ட அதுக்கு தான் 100 ரூபாய் கேட்டேன். நானும் என் பிள்ளைகளாகப்பட்ட என் பக்தர்களும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமா உனக்கு இந்த காசை தரேன், அம்மாவா தரேன். இந்த காசு எடுத்துட்டு போய் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சுடிதார் வாங்கி என் அம்மா கொடுத்தான்னு போட்டுக்கணும். பிடி, என் கிட்ட வா. இது பால், ஒரு பசுமாட்டுக்கு கீழே பசுமாடு ரத்தமா கொடுக்குற பால் வச்சுக்கோ. பசுமாடு ரத்தமா கொடுக்கறது அந்த பாலை ஒரு தாய் பிள்ளைக்கு தாய்ப்பாலா கொடுப்பா. நான் உனக்கு தாய்ப்பால் தர முடியாது, தாய்ப்பாலே கொடுக்குற வயசு எனக்கு இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற வயசு எனக்கு இல்லை. அதனால தான் இந்த பாலை எடுத்துகிட்டு வர சொன்னேன். எங்கள் சம்பிரதாயம் பிரகாரம், நாங்கள் வன்னியர், எங்கள் சம்பிரதாயம் பிரகாரம் ஒரு பொண்ணுக்கு நான் பால் எந்த பொண்ணுக்கு வாயில் ஊத்துறனோ அவள் என்னுடைய மக. சட்ட ரீதியாக இன்னையிலேருந்து இந்த தைப்பூசம் நாள் எனக்கு ஒரு மக கிடைச்சிருக்கா, அவனுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்கிறாங்க. இந்த நிமிஷம் இருந்து என் மவளாக உன்னை தத்துக்கு எடுத்துக்கிறேன். நீ நல்லா வாழணும். வடு மடியில் இருவரேன், படு மடியில். இப்படி திரும்பி படு. என் மவன் பொண்ணா ஏத்துக்கலாமா? புடி, ஒரே நிமிஷம் ராயா. என் பொண்ணா தத்துக்கு எடுத்துக்கிறமா இந்த பொண்ணை. இன்னையிலேருந்து இந்த பொண்ணுக்கு அம்மா இருக்கிறா, பேரு மதுரா. போய் என் பீரோ தரேன், ப்ளூ கலர் பீரோ தரேன். அதில் ஒரு சேரீ, கட்டாத சேரீ ஒன்று இருக்கும், என்னுடைய சேரீ எடுத்துட்டு வா, வச்சுக்கோ.